நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th எக்ஸசைஸ் லார்ஜஸ்ட் ஆஃப் கிவன் 3 நம்பர்ஸ். ஓகேங்களா, லார்ஜஸ்ட் ஃபார் கிவன் 3 நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 3 வேல்யூ கொடுத்துருக்குறோம். அந்த 3 வேல்யூவில் வந்து எது பிக்கஸ்ட் வேல்யூன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் தான். சரிங்களா, அதுதான் வந்து இந்த எக்ஸசைஸு. எப்படி லாகின் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா, பாருங்கள். லாகின் பண்ணுறது எப்படி, மை கம்ப்யூட்டரில் போய் லோக்கல் டிஸ்கில் போய் டர்போ C++ல் போய் டாஸ் பாக்ஸ்னு கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். சரிங்களா, வந்ததுக்கப்புறம் இது மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு ஆல்ட் என்டர் தட்டினீங்கன்னா வரும். சரிங்களா, இதில் வந்து ஆல்ரெடியே எப்பவும் போல் சொல்லிவிட்டேன், நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு நியூன்னு கொடுக்குறீங்க. ஆல்ரெடி இருக்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு ஓப்பன். சேவுங்கிறது சேவ் பண்ணுறது, டைப் பண்ணி வச்சது ஒவ்வொரு டைமும் வந்து எரர் கிளியர் பண்ணுறப்ப சேவ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் சேவ் எஸ் அப்படின்னா ஃபைல் நேம் கொடுத்து நம்ம சேவ் பண்ணுறது. சரிங்களா, ஓகே. இப்போ வந்து என்னென்னா, நம்ம டைப் பண்ணி வச்சுட்டோம், ஆல்ரெடியே டைப் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ வந்து ஃபைல் நேம் கொடுத்து ஓப்பன் பண்ணுறோம். இப்போ ஓப்பன் கொடுக்குறோம். ஓப்பன் கொடுத்து இங்கே ஃபைல் நேம் கொடுக்குறோம். நான் ஆல்ரெடியே டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து 6th எக்ஸசைஸ் தான் பார்க்குறோம். அதை டபுள் கிளிக் பண்ணுறோம். ஓகேங்களா, இதில் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 3 வேல்யூ கொடுக்குறோம். அந்த வேல்யூவில் எது பிக்கஸ்ட் வேல்யூ, பெரிய வேல்யூன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எப்பளும் போல் அங்கே 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, இங்கே பாருங்கள், இது டெஸ்ட் கண்டிஷன் இப்படி வந்திருக்கு பாருங்கள். இஃப் ஏ கிரேட்டர் தென் ஆர் பி. ஓகேங்களா, இப்போ ஏவோட பி பெருசாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறது. அதுக்கப்புறம் அது ட்ரூ அண்ட் ஃபால்ஸான்னு சொல்லி செக் பண்ணோம். அப்போ வந்து சியை விட ஏ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும். ஓகேவா, அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் மறுபடியும் செக் பண்ணும். இப்படி 1 by 1 வேல்யூவாக என்ன பண்ணும், செக் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதா இந்த எக்ஸசைஸ்க்கு உண்டான கான்செப்டே. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னு பாருங்கள். இப்போ கம்பைல் பண்ணுறோம், எந்த எரரும் இல்லை. Ctrl F9 கொடுத்துட்டோம், வந்துடுச்சு. இப்போ என்ன போட்டுருது, என்றது தான் வேல்யூ ஆஃப் ABC. 3 வேல்யூ நம்ம கொடுக்குறோம். இப்போ 3 வேல்யூ நம்ம கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், 3 வேல்யூங்கிறது வந்து 11, 12, 13 இப்போ கொடுத்துட்டோம். ஓகேங்களா, இப்போ என்ன, இந்த 3 வேல்யூ இப்போ என்டர் தட்டுறோம். என்டர் தட்டினா இதில் எது பிக்கஸ்ட் வேல்யூ அந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகேங்களா, ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னென்னா இந்த 11ம் 12ம் என்ன பண்ணும், கம்பேர் பண்ணும். இதில் எது பிக்கஸ்ட் வேல்யூன்னு சொல்லி செக் பண்ணும். சரிங்களா, இப்போ 11ம் 12ம் கம்பேர் பண்ணுறப்ப என்னென்னா 12ங்கிறது வந்து பிக்கஸ்ட் வேல்யூ. ஸோ அந்த பிக்கஸ்ட் வேல்யூ எடுக்கும். அந்த பிக்கஸ்ட் வேல்யூயும் அதுக்கடுத்து தேர்டு வேல்யூயும் கம்பேரிசன் பண்ணும். கம்பேர் பண்ணுறப்போ அது எது பிக்கஸ்ட் வேல்யூ சொல்லி செக் பண்ணும். அதில் எது பிக்கஸ்ட் வேல்யூ அந்த வேல்யூ என்ன பண்ணும், டிஸ்பிளே பண்ணி காட்டுறது அந்த எக்ஸசைஸ்க்கு உண்டான கான்செப்ட். ஓகேங்களா, இப்போ வந்து வேறு வேல்யூவோட கொடுத்துப்பார். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து வேறு வேல்யூ கொடு. இப்போ வந்து 50. சரிங்களா, 20, 30. இப்போ என்ன வந்திருக்கு, பிக்கஸ்ட் வேல்யூ 50. ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா, இப்போ என்ன அப்படின்னா, இந்த வேல்யூ இது கம்பேர் பண்ணுறது இதில் தான் நடக்கும், டெஸ்ட் கண்டிஷனில் தான் நடக்கும். சரிங்களா, இஃப் எல்ஸ் இஃப்ல இதுக்குள்ளே நடக்கும் இந்த ஆப்ரேஷன்ஸ். அதில் ஒவ்வொன்றா செக் பண்ணி என்ன பண்ணும், கடைசியில் வந்து பிரிண்ட் பண்ணும். இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஆஃப் கிவன் 3 நம்பர்ஸ். ஓகேங்களா, இதோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டிங்களா. ஸோ எப்பவும் போல் இது அவுட்புட் எடுத்து அதை பிரிண்ட் ஸ்க்ரீன் போட்டு வேர்டு ஃபைலில் போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா. ஸோ இதுதான் வந்து என்னென்னா 6th எக்ஸசைஸ். ஓகேங்களா, நம்ம 3 வேல்யூ கொடுக்குறோம். அந்த 3 வேல்யூ எது பெரிய வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் இதோட கான்செப்ட்.